ஃபைனலாக ஸ்லீவ் வாங்கிட்டு வந்தாச்சு. பிஸ்டனும் கனெக்டிங் ராடும் உள்ள செட்டிங் போடுவாங்க. ஸோ அந்த செட்டிங்கை நம்ம பார்ப்போம் எப்படி போடுறாங்க. வால் வந்து திக்காக இருக்குங்க. சரிங்க. திக்காக இருக்கும் வந்து பின்னாடி கொண்டையை கிராண்டிங் பண்ணணும்னா இன்னும் வால் பேஸ் பண்ணணும். ஓகே. எது நான் ஸ்லீவுங்கிறது உள்ளே இறக்கிட்டிங்களா? ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபைனலாக ஸ்லீவ் வாங்கிட்டு வந்தாச்சு. பெங்களூர் போய் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்கிட்டு வந்து இப்போது லேத் ஒர்க் ஷாப்பில் அது உள்ளே இறக்கிட்டாங்க. பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, அந்த செட்டிங் போடுவாங்க. பிஸ்டனும் கனெக்டிங் ராடும் உள்ள செட்டிங் போடுவாங்க. ஸோ அந்த செட்டிங்கை நம்ம பார்ப்போம் எப்படி போடுறாங்க, எவ்வளோ ப்ரிசைஸ்டாக பண்ணுறாங்க அதெல்லாங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் பார்ப்போம். ஸோ ஒன் செட்டிங்லாம் போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி ஒர்க் ஷாப் கொண்டு வந்து மெக்கானிக் ஷெட்டு கொண்டு வந்து இன்ஜின் அசம்பிளிங் தான். அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்போ மாட்டிட்டு அப்புறம் டியூன் பண்ணிட்டு ஓட்டுறது தான், வேறு எந்த வேலையும் கிடையாது. ஸோ இதுதான் மெயின். இதனால தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் வீக்லி வந்து 2 வீடியோ 3 வீடியோ போடுங்க அப்படிங்கிறீங்க. பட் ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்லீவ் கிடைக்கல, அதனாலே வந்து ரொம்ப லேக் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் டக்குன்னு முடிச்சிடலான்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஓகே, ஸ்டே டியூன். இப்போது நம்ம லேத் ஒர்க் ஷாப் போயிட்டு அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்க, ஃபுல்லாக இன்ஜின் பிளாக்கு ஹெட்டு. நம்மளது எங்கேண்ணா இருக்குது? அந்த பக்கம் இருக்கா? பிஸ்டனில் ஹெவியாக இருக்கா? கனெக்டிங் ராட் ஹைட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. சொல்லுங்கள். எல்லாம் ஓகே தான் இல்லையா? ஹெவியாக போட்டிருக்கா? எல்லாம் ஹெவிண்ணா. ஃபுல் ஹெவியாக இருக்குது. ஓகே, நல்லபடியாக வந்துருமா? கண்டிப்பாக வந்துடும். வருவான் பாரு, வரணும். ஓகே ஜி, நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, வால்வு ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு இருந்தீங்க. அதே என்னது? வால் வந்து திக்காக இருக்குங்க. சரிங்க. திக்காக இருக்கும் வந்து பின்னாடி கொண்டையை கிராண்டிங் பண்ணணும்னா இன்னும் வால் பேஸ் பண்ணணும். அப்படி. ஸோ வந்து இப்போ நான் வாங்கிட்டு வந்த வால் செட் ஆகலை. என்ன பண்ண போகிறீங்க? அதனால் பழைய வாலே போட்டலாங்க. பழைய வால் நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. ஹெவியாக 400 பிஹெச்பி தாங்குமா? தாங்க. ஓகே தான். அதெல்லாம் சரி, ஓகே. வண்டியில் ஓடிட்டு இருந்து நான் நல்லபடியாக ஒரு நம்பிக்கை. ஓகே. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதை நம்ம வாங்கிட்டு வந்த கனெக்டிங் ராடு, ஃபோர்ஜ்டு பிஸ்டனு, ஃபோர்ஜ்டு கனெக்டிங் ராடு. ஓகே, ரெடி ஆகிட்டு இருக்கு. இதான் நம்ம பிளாக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம பிளாக்கா? ஓகே. உள்ள ஸ்லீவ் பக்காவாக செட் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே. அந்த ஸ்லீவ் இங்கே கிடைக்கல உங்களுக்கு, எல்லா பக்கம் ட்ரை பண்ணி. ஓகே. எது நான் ஸ்லீவுங்கிறது உள்ளே இறக்கிட்டிங்களா? ஓகே, உள்ளே வச்சு போர் பண்ணிடுவீங்க. பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கு. சாரிங்க, கொஞ்சம் எனக்கு சளி பிடிச்சிருக்கு, இடையில மூக்குறிஞ்சிட்ருப்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பக்கா இன்ஜின் பிளாக் அப்படியே ஒரு பிளாக் பெயிண்ட் அடிச்சிட்டா நல்லாயிருக்கு. இது 4 இது வந்து வேறு ஸ்லீவா? ஓகே. இது வந்து ஓகே ஓகே வந்து போர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஸ்டனுக்கு வந்து போரிங் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் லேத்தில் வச்சு இறக்கிறீங்களா? உள்ள ப்ரெஸ்ஸிங், ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங், ஹைட்ராலிக் ப்ரெஸ் வச்சு உள்ள இறக்கிடுவீங்க. ஓகே ஓகே. இப்போ உள்ளே இருக்கிற ஸ்டாக் போரை பெருசு பண்ணிவிட்டு உள்ளே இறக்கி ஸ்டாண்டர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு பண்ணுற காரணம் என்னென்னா, நான் வாங்கிட்டு வந்த பிஸ்டன் சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அந்த வந்து ஓடி தேய்மனை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ரீகண்டிஷன். ஸோ ஸ்லீவ் போடுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம ஒரே ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு ஒரிஜினாலிட்டி என்ன இருக்கோ அதே ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே வந்து கம்பஷனில் வந்து எல்லாமே அதே சேம் கிடைக்கும். நம்ம புது வண்டியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சேம் அதே பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து எல்லா வண்டிக்கும் பண்ணுறதா இல்லை ஒரு சில வண்டிக்குமே இதே தான்? ஸ்லீவ் போடாமல் எல்லா வண்டிக்கும் ஸ்லீவ் தான். இதே வந்து ஸ்கார்பியோ அந்த மாதிரி வண்டிக்கு வந்து ரெடிமேட் ஸ்லீவ் வந்துடும். இந்த மாதிரி வந்து நம்ம போர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே.
இது வந்து அலுமினியம் பிளாக்கா கேஸ்டிங்களா? அலுமினியம். ஓகே. இந்த தானே வெல்டிங் இப்போ வால் வந்து உள்ளே இறக்காமல் இருக்கிறீங்களா இல்லை எப்படி? அது ஃபிட் பண்ணல, வெறும் சீட்டிங் பண்ணி செக் பண்ணியிருக்கீங்க. இப்போ இது மேலே வந்து மிஷினிங் இருக்கா, சர்ஃபேசிங் பண்ணியிருக்கு. அது நீங்களே பண்ணிடுவீங்களா இல்லை வெளியே கொடுத்து? உங்ககிட்ட மிஷினிங் இல்லை, சிஎன்சி மிஷின் தானே? சிஎன்சியில் கொடுத்து பண்ணுவீங்க. ஓகே ஓகே, நம்ம வண்டி வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். ஓகே, அப்போ பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். வரலண்ணா ஜோக் இல்லை இது பண்ணியிருக்கு, கண்டிப்பாக வந்துடும். ஓகேண்ணா, தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இன்ஜின் செட்டிங் போட்டாச்சுங்க. பார்த்துருப்பீங்க, பிஸ்டனு, கரண்டிங் ராடு, கிராங்க் ஷாஃப்ட்டு இதெல்லாம் உட்கார வச்சுருக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன டார்க் யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரேண்டமாக நம்ம வந்து ஸ்பேனர் எடுத்து போல்ட்டு திருகிற மாதிரி திருகக்கூடாது. ஒவ்வொரு போல்ட்டுக்கும் ஒரு டார்க் இருக்குது. அப்பர் போல்ட்டுக்கு ஒரு டார்க் இருக்குது, லோயர் போல்ட்டுக்கு ஒரு டார்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதுக்கு பேசிக் காரணம் என்னென்னா, டார்க் ரெஞ்ச் யூஸ் பண்ணுற காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஸ்பேனரில் டைட் வச்சோம்னா ஒன்று ஈவனாக இருக்காது. ரெண்டாவது ஃபஸ்ட்டு போல்ட்டுக்கு டைட் வைக்கிற அந்த பவரும் ஸ்ட்ரென்த்தும் லாஸ்ட் போல்ட்டுக்கு இருக்காது. ஒரு 8 போல்ட் அட் அ டைமில் நீங்கள் டைட் வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு போல்ட்டுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து, கையில் ஹேண்டு, ஷோல்டரு, ஆர்ம்ஸில் இருக்க ஸ்ட்ரென்த்து கடைசி போல்ட்டுக்கு உங்களுக்கு டயர்ட் ஆகிரும், கை டயர்ட் ஆகிரும். ஸோ அதனால் என்ன ஆகுனா, உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு சீட்டிங் ஆகாது. ஸோ அதுக்காக டார்க் ரெஞ்ச் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நல்லதும். அதான் ஈவனாக அப்படியே உட்காரும். அந்த கேஸ்கெட்லாம் உட்காரும் போது கரெக்டாக ஈவனாக இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் கேப் இருந்தால் கூட உங்களுக்கு ப்ரெஷர் தாங்காது உள்ள. ஸோ அது ஒரு விஷயம். அண்டு இவங்க வந்து இன்ஜின் வந்து பில்ட் பண்ணுறவங்க, கொடுத்தா இன்ஜின் வேலைலாம் பண்ணி ரீபோரிங் பண்ணுறாங்க இவங்க. ஸோ அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் வீடியோ எடுத்தோம். அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீ சாய் இன்ஜினியரிங் ஹெட் ஒர்க்ஸ் கோயம்புத்தூர், இங்கே கண்ணப்பன் நகரில் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும், ஹெட் ஒர்க் எதாவது பண்ணணும்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல காந்திபுரத்தில் இருந்தாங்க, இப்போது இங்கே மாறி வந்திருக்காங்க. ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு வேறு என்னங்க, அவ்வளோதான். ஹெட்டு வால்வு வாங்கிட்டு வந்தாங்க, வால்வு செட் ஆகலை. நான் வாங்கிட்டு வந்த வால்வு செட் ஆகலை. ஸ்டாக் வால்வே யூஸ் பண்ணிக்கலான்னாங்க. நான் ஒருத்தர் எனக்கு டவுட் இருந்தது, ஏன்னா இவ்வளோ ஹெவியாக ஃபோர்ஜ் பிஸ்டனை கரண்டிங் நாடு போட்டு நம்ம ஸ்டாக் வால்வை யூஸ் பண்ணோம்னா அது செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தது. ஸோ அதனால் கால் பண்ணி நான் கேட்டேன், எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டேன் அங்கே ஆஸ்திரேலியாவில். இந்த மாதிரி ஸ்டாக் வால் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் வாங்கிட்டு வந்த ஸ்டெம்மு வந்து ஹைட்டாக இருக்குது, ஸோ யூஸ் பண்ண முடியாதுங்க, அது டபுள் வேலை அப்படின்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டாக் வால்வே தாங்கும். ரெகுலராக நீ போய் ட்ராக்கில் ஸ்பீடாக ஓட்ட போகிறது கிடையாது, ஹை ஆர்பிஎம்மில் ஓட்ட போகிறது, அக்கேஷனலாக ஓட்ட போகிறது தானே. ஸோ அதனால் அது பிரச்சனை இருக்காது, நீ ஸ்டாக்கே யூஸ் பண்ணிக்கலான்னு அவர் ஒரு அப்ரூவல் கொடுத்தாரு. ஸோ அதனால் இப்போ இவங்ககிட்டையும் ஓகேங்க அதே போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஹெட்டு இன்ஜின் பில்ட் பண்ணுறது பார்த்தாச்சு. இனி ஹெட்டு வச்சு ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க, எங்கே மெக்கானிக் ஷெட்டு. இனி அங்கே திரும்பி வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு, சைடில் டர்போ போடுறது, உள்ளே இறக்கிறது, ஏற்றுறது எல்லாம் நீ அடுத்த வீடியோவில் காமிச்சிட்றேன். பை. எல்லாமே பொறுமையாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ பொறுமையாக இருக்கிறதுக்கு. அண்ட் சீக்கிரம் நான் எவ்வளோ சீக்கிரம் வீடியோ போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போடுறேன். பை, தேங்க்யூ.